இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, ஒரு மனிதன் காட்டில் வேகமாக ஓடுறான். அவனை பின்னாடி ஒரு சிங்கம் துரத்துக்கிட்டு போகுது. வேகமாக ஓடிக்கிட்டே போகக்கூடிய சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழி வருது. அந்த குழிக்கு மேலே ஒரு மரத்தினுடைய விழுது தொங்குது. இவன் வேகமாக சிங்கத்துக்கு பயந்து அந்த விழுது மேலே ஜம்ப் பண்ணி அந்த விழுதை பிடிச்சிக்கிட்டான். இப்போ விழுதுக்கு கீழே அந்த குழியில் பார்த்தா ஒரே பாம்புகளாக இருக்குது. இங்கிட்டு துரத்திட்டு வந்த சிங்கம் வேட்டையாடுறதுக்காக வேண்டி காத்துக்கிட்டு இருக்கு. விழுதுக்கு மேலே பார்த்தா 2 எலிகள், வெள்ளை எலியும் கருப்பு எலியும் அதை விழுதை குறிச்சிக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அது குறித்து ஃபுல்லாக அந்து இவர் குழியில் விழுந்துருவார். இப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையில் இவருடைய நாக்கில் அந்த மரத்திலிருந்து ஒரு தேன் உழுகுது. ஒரு தேன் சொட்டு அவருடைய நாக்கில் உழுகுது. அந்த தேனை சுவைச்சு அவர் இந்த எல்லா விஷயத்தையும் மறந்துட்டார். இதே போல தான் மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. இந்த துரத்திட்டு வந்த சிங்கம் இருக்குது, இது மவுத்து. ஒவ்வொரு மனிதனையும் மவுத்து என்பது வந்தே அடையும் என்பதை எல்லா மனிதருக்கும் தெரியும். அதே போன்று அந்த எலிகள் இருக்குது, இரவும் பகலும். நம்முடைய வாழ்நாள் ஒவ்வொரு நாளாக குறைஞ்சு நாம் மவுத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் என்ற விஷயமும் நமக்கு தெரியும். அதே போன்று அந்த தேள்கள், அந்த பாம்புகள்லாம் இருக்குது, இதுதான் கபரு குழி. ஒரு நாள் நம்மளையும் கபருக்கு அனுப்பிவிடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, நாமளும் கபருக்கு போகக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்ற எல்லா விஷயங்களையும் அறிந்திருந்த மனிதன் அதுக்காக வேண்டி தயாரிப்பு செய்யாமல் அந்த தேன் இருக்கிறதே, அந்த ஒரு சொட்டு, அதுதான் இந்த உலக இன்பம் தேன். அது நாக்கில் பட்டோன எல்லா விஷயத்தையும் மறந்துடுறான். மவுத்து வருதுங்கிறத மறக்கிறான். மவுத்து நோக்கி நாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் என்பதை மறக்கிறான். கபருடைய வாழ்க்கையை மறக்கிறான். இந்த உலகுடைய ஆசை அவன் எல்லாத்தையுமே மறக்கடிச்சிருது என்பதாக இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள்.